ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி குரூப் டியோட ரிசல்ட்ட பத்தின ஒரு அப்டேட் வந்திருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஜென் நம்பர் 8 2024 ஆர்ஆர்பி குரூப் டியோட ரிசல்ட்டுக்கு ரிலேட்டடான ஒரு கேஸ் வந்து தெலுங்கானா கோர்ட்ல நடந்துட்டு இருந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி அதுக்கான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. எப்போ இந்த கேஸுக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வருதோ அந்த டைம்ல நாங்க ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருவோம். பிஇடிக்கான எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிருவோங்கிற மாதிரி ரயில்வேல இருந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கான ஒரு அப்டேட் வந்து நமக்கு குடுத்திருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ரிசல்ட் ஃபார் ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜென் நம்பர் 1 2024, டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 ஜென் நம்பர் 2 2024, சப் இன்ஸ்பெக்டர் ஆர்பிஎஃப் 1 2024, கான்ஸ்டபிள் ஆர்பிஎஃப் 2 2024, ஜேஇ டிஎம்எஸ் சிஎம்ஏ பாராமெடிக்கல் கேட்டகரி ஜென் நம்பர் 4 2024 have already been published and candidates inducted into service. ஸோ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி டிவி மெடிக்கல் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்டிங்ல இருக்காங்க. அதே மாதிரி ஜென் நம்பர் 5 2024, ஜென் நம்பர் 6 2024, என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட், ஜென் நம்பர் 7 2024 மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் இதுக்கான ரிசல்ட்ஸ் have been published and டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் அண்டர்வே. என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ அதுக்கான டிவி அண்ட் மெடிக்கல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஜென் நம்பர் 8 2024 சொல்லக்கூடிய லெவல் 1 கேட்டகரிஸ் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு the recruitment process involving about 1 crore candidates, written examinations conducted and result to be announced shortly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ லெவல் 1 சொல்லக்கூடிய குரூப் டிக்கு பாத்தீங்கன்னா 1 crore candidates வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. இதுக்கான சிபிடி ரிசல்ட் வந்து மிக விரைவில் வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி ரயில்வேல இருந்து சொல்லியிருக்காங்க. மிக விரைவில் அப்படின்னா நமக்கு நாளைக்கு கூட ரிசல்ட் வரலாம், இந்த வாரத்துல கூட ரிசல்ட் வரலாம். ஆனா கூடிய சீக்கிரத்துல ரயில்வேல இருந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. குரூப் டியோட ரிசல்ட் ஜென் நம்பர் 8 2024க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ரிசல்ட் ரிலீஸ் பண்ண 1 or 2 வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா பிஇடியோட எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. நான் சிபிடி எக்ஸாம் முடிச்சிட்டு இப்ப பிஇடிக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் உங்களோட பிஇடி பிராக்டிஸ கரெக்டா கொண்டு போங்க. அவங்க கொடுத்திருக்க டைமுக்குள்ள ரன்னிங் எல்லாமே உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஏன்னா நம்ம ரிட்டன் எக்ஸாம்ல எவ்வளோ மார்க் வச்சிருந்தாலும் சரி, பிஇடில குவாலிஃபை ஆனா மட்டும்தான் நம்மள வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபைனலா டிவி அண்ட் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. நமக்கு போஸ்டிங் வந்து கிடைக்கும். ஆனா சிபிடி நல்லா பண்ணிட்டு பிஇடில விட்டுறாதீங்க. ஸோ பிஇடியை கரெக்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ ஜென் நம்பர் 9 2025க்கான எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,000 வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்கான சிபிடி எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட்ல கன்ஃபார்மா இருக்கும். ஏன்னா இந்த பிஇடி முடிச்சு இந்த ஜூன் 13ல இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான சிபிடி 1 வந்து நடக்க போகுது. இது எல்லாமே கம்ப்ளீட் ஆன பிறகு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல ஜென் நம்பர் 9க்கான எக்ஸாம் வந்து இருக்கும். நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிருக்கேன், ரிட்டன் எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த 60 டேஸை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. நான் ஜென் நம்பர் 8 எழுதிட்டு பிஇடிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க ஸ்டூடெண்ட் பிஇடிக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஜென் நம்பர் 9ஓட ரிட்டன் எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு இப்போ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல 75 டேஸுக்கான லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 10,000 கொஸ்டினுக்கு மேல நம்ம வந்து டார்கெட் பண்ணி சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து லாஸ்டா குரூப் டில என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதே பேட்டர்ன்ல நம்ம ஒவ்வொரு ஷிஃப்ட் வைஸா கொஸ்டின்ஸ் வந்து லைவ் கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் இதுவரைக்கும் குரூப் டிக்கு படிக்கவே இல்ல. ஜென் நம்பர் 9க்கு நான் அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு ரிட்டன் எக்ஸாம் எப்போ வரும்னே தெரியாம நான் இருந்துட்டேன். இனி இந்த எக்ஸாமுக்கு படிக்க போறேன். இந்த 60 டேஸ்ல நான் குரூப் டி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த லைவ் கிளாஸஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மார்னிங் 10:30ல இருந்து 12 o'clock வரைக்கும் உங்களுக்கு லைவ் கிளாஸ் வந்து இருக்கும். இந்த டைம்ல நான் அவைலபிளா இல்ல, லைவ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எப்ப பாக்குறதுன்னா லைவ் முடிஞ்சதுமே இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகி நம்ம ஆப்லயே அப்லோட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்க எந்த டைம்னாலும் பாத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு லைவாவே அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே 10,000 கொஸ்டின்ஸுமே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிடலாம். இதுல இருந்துதான் உங்களுக்கு குரூப் டிக்கு கொஸ்டின்ஸ் வரும். கரெக்டா நீங்க ஒரு 85 to 90 வரைக்குமே இந்த எக்ஸாம்ல வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சோ இது வரைக்கும் படிக்காத ஸ்டூடெண்ட் இந்த லைவ் கிளாஸஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சோ இதோட கிளாஸஸ் பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 2499. இப்ப குரூப் டி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த லைவ் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக
12ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுத்திருக்கோம். 12/6/2026. ஸோ நாளைக்குள்ள ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் வந்து 1299 பே பண்ணி நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. குரூப் டி எக்ஸாம் முடியிற வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி வந்து இருக்கும். இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி லைவ்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. இல்லனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் லைவ்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. இல்லனா ஐ வாண்ட் லைவ் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு 1299 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் குடுத்துருவாங்க. எதுக்காக 12ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுத்துருக்கோம் அப்படின்னா, நீங்க அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ, இல்லன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியோ ஜாயின் பண்றீங்கன்னா, 10,000 கொஸ்டின்ஸையும் உங்களால முடிக்க முடியாது. எல்லா லைவ் கிளாஸஸையும் ஒரே நாள்ல உட்கார்ந்து பார்க்க முடியாது. ஒவ்வொரு லைவ் கிளாஸும் பார்த்தீங்கன்னா 1 1/2 மணி நேரம் போய்க்கிட்டு இருக்கு. 10 நாள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரே நாள்ல உட்கார்ந்து 10 மணி நேரமா அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியாது. டெய்லி அந்த 1 1/2 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, இருக்கிற அந்த 60 to 65 டேஸ்ல சூப்பரா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிரலாம். சோ நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் 1299ல ஜாயின் பண்றதுக்கு. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் லைவ்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. அதே மாதிரி குரூப் டிக்கு நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 599 பே பண்ண வேண்டாம். 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நான் திருப்பியும் சொல்றேன். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் லைவ் கொண்டு போயிட்டு இருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. குரூப் டியோட ஸ்டூடண்ட்ஸ்க்காக மட்டும் தான் இந்த மாதிரி நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஓகேவா? சோ கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சோ நாளையோட இந்த ஆஃபர வந்து க்ளோஸ் பண்றோம். ஆஃபர்ல குரூப் டி ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுத்த இந்த பிரைஸ் வந்து நாளையோட க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி அப்ளை பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நான் திருப்பியும் சொல்றேன். பிஇடிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடண்ட் பிஇடில பெர்ஃபெக்ட்டா அவங்க குடுத்திருக்க டைமுக்குள்ள முடிக்கிறதுக்கு கரெக்ட்டா பிராக்டிஸ கொண்டு போங்க. ஏன்னா ஒரு இதுல விட்டுட்டோம் அப்படின்னா, அடுத்து 1 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும் அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு. இப்போ பிஇடிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடண்ட் ஏற்கனவே சிபிடி முடிச்சு நாம முக்காவாசி தாண்டி வந்தாச்சு. காவாசி தான் இருக்கு. பிஇடி மட்டும் தான் இருக்கு. இதையும் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போஸ்டிங் போட போறாங்க. ஜென் நம்பர் 9 அப்ளை பண்ணிருக்க ஸ்டூடண்ட் கரெக்ட்டா ரிட்டன் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க சிபிடிக்கு. ஓகே. சோ அதுக்கான மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ் எல்லாமே இந்த லைவ் கிளாஸஸ்ல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. 13/6/2026 நாள கழிச்சுல இருந்து பாத்தீங்கன்னா என்டிபிசி சிபிடி 1 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம் முடிய அதோட அனாலிசிஸ் வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிருவோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க இந்த வீடியோஸ பார்த்துட்டு போங்க. இதுக்கு முன்னாடி நடந்த மே 7, 8, 9ஓட ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் வேணும். இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் வேணுங்கிற ஸ்டூடண்ட் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி என்டிபிசியோட ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் வாங்கி அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க பார்த்துட்டு போங்க. ஓகேவா? சோ ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் வந்து 99. அதே மாதிரி லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடண்ட் 199 பே பண்ணி கரண்ட் அஃபேர்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருந்தா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.